இரவு நேரத்தில் வானத்தை பார்த்தா சில நட்சத்திரங்கள் நம்ம கண்களுக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கேப் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கேப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது. மொத்தமாக இருள் சூழ்ந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளும் நினைப்போம் அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதனால தான் இருட்டாக இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் ஒரு டெலஸ்கோப்பை பயன்படுத்தி அந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களோட இடைவெளியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியை நீண்ட நேரம் அப்சர்வ் பண்ணி பார்த்தா நம்ம கேலக்சியோடைய பழமையான நிறைய விஷயங்களை அந்த ஒரு இருளுக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். 2022 ஜூலை 11 மனிதர்கள் இதுவரை பார்த்த இந்த யூனிவர்ஸோடைய அழகான மற்றும் தெளிவான புகைப்படம் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டுச்சு. அதுதான் வெப்ஸ் டீப் ஃபீல்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு புகைப்படம். இந்த ஒரு புகைப்படம் இந்த யூனிவர்ஸை பற்றின புரிதல் இதுவரைக்கும் நம்ம நம்பிட்டு இருந்த விஷயங்களை தலைகீழ மாத்துச்சு. இன்னைக்கான வீடியோலையும் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்த இந்த ஒரு புகைப்படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதை எப்படி கேப்சர் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அல்லது JWST அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் உருவாக்கியதிலே மிகவும் சக்தி வாய்ந்த டெலஸ்கோப்னா அது இன்னைக்கு இதுதான். 2021 டிசம்பர் 25 விண்வெளிக்கு வெற்றிகரமாக இந்த டெலஸ்கோப் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டுச்சு. அனுப்பப்பட்ட நாளில் இருந்து அதோடைய நோக்கங்கள் அப்படிங்கிறது பல விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த பிரபஞ்சத்துடைய யூனிவர்ஸோடைய ஆரம்ப காலகட்டத்தை பற்றின ரிசர்ச் பண்ணுறதா ஒரு நோக்கமாக வச்சுருந்தாங்க. அதாவது பிக் பேங் தியரி அப்படிங்கிற பெருவெடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து சில மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் உருவான கேலக்சிகள் சம்பந்தமான ஆராய்ச்சிகளை பண்ணுறதா நோக்கமாக வச்சுருந்தாங்க இந்த டெலஸ்கோப்பை லான்ச் பண்ணும்போது. ஸோ அதன்படி இது ஆராய்ச்சிகளையும் தொடர்ந்து விண்வெளியில் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்புக்கு முன்னாடி விண்வெளியில் பல ஆராய்ச்சிகளை பண்ணி மனிதர்களுக்கு இந்த விண்வெளி சார்ந்த நிறைய புரிதல்களை ஏற்படுத்தின ஒரு டெலஸ்கோப் தான் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை விட ரொம்ப அட்வான்ஸானது தான் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஹபிள் டெலஸ்கோப்பும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பல கேலக்சிகள் சம்பந்தமான ரிசர்ச்களை பண்ணி டேட்டாஸை அனுப்பி வச்சிருக்கு. ஆனால் அதால் சில விஷயங்களை பார்க்க முடியலை. ஆனால் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பால் ஹபிள் டெலஸ்கோப்பால் எதெல்லாம் பார்க்க முடியாமல் இருந்துச்சோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பால் ஈஸியாக பார்க்க முடியும். ரிசர்ச்களையும் நம்மளால் பண்ண முடியும். அந்த வகையில் 2022 ஜூலை 11 நாசா ஒரு புகைப்படத்தை வெளியிட்டாங்க. அந்த புகைப்படத்துக்கு அவங்க வச்ச பேர் அப்படிங்கிறது வெப்ஸ் ஃபர்ஸ்ட் டீப் ஃபீல்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த புகைப்படம் விண்வெளியில் எங்கே எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா SMACS 0723 அப்படிங்கிற ஒரு கேலக்சி கிளஸ்டரில் எடுக்கப்பட்ட புகைப்படம். இந்த கேலக்சி கிளஸ்டர் நம்ம பூமியிலிருந்து 4.6 பில்லியன் லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்குது. இந்த கேலக்சி கிளஸ்டருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிறைய கேலக்சிகள் பல பில்லியன் லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்குது. சரி, இந்த இமேஜில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒன் பை ஒன்னாக டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சயின்டிஸ்ட்டுங்க இந்த இமேஜை கேப்சர் பண்ணி ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அனுப்பிச்சதுக்கப்புறம் அதை பார்த்த சயின்டிஸ்ட்டுகளுக்கு ஒரு விஷயம் முதல்ல ஷாக்காக இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? நிறைய கேலக்சிகளை ஒரே இமேஜில் கேப்சர் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த புகைப்படத்தில் பதிவான விஷயங்களை முதல்ல பார்த்தோன்னே சயின்டிஸ்ட்டுங்க ஷாக் ஆனாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு டாட்டை ஒரு லைட் மாதிரி தெரியக்கூடிய அந்த ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு கேலக்ஸி அப்படின்னு கணக்கு வச்சா அந்த மொத்த இமேஜில் எத்தனை கேலக்ஸி இந்த ஒரு இடத்துல சின்ன இடத்துல மட்டும் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்க முடியும். தெளிவாக சொல்லணும்னா ஆயிரக்கணக்கான கேலக்சிகள் இந்த ஒரு இமேஜிலேயே கேப்சர் செய்யப்பட்டிருக்கு. ஜஸ்ட் கேலக்ஸி மட்டும் இந்த இமேஜில் கேப்சர் ஆகலை. கேலக்சிகளோடு சேர்த்து நெபுலாக்கள், பிளாக் ஹோல்னு சொல்லப்படக்கூடிய கருந்துளைகளாக இருக்கட்டும், பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கிளஸ்டரில் எடுக்கப்பட்ட இந்த ஒரு புகைப்படம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வெறும் ஒரே ஒரு புகைப்படத்தில் தௌசண்ட்ஸ் ஆஃப் கேலக்சிகள், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது. சரி, இந்த இமேஜுக்கு எதுக்கு வெப்ஸ் ஃபர்ஸ்ட் டீப் ஃபீல்டு அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா முதல்ல ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பால் தான் இந்த இமேஜ் அப்படிங்கிறது கேப்சர் செய்யப்படுச்சு. அதனால தான் அந்த வெப்ஸுங்கிற பேரை அதுக்கு கொடுத்துருக்காங்க. டீப் ஃபீல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா வானத்தில், இரவு வானத்தில் நம்ம பூமியிலேருந்து பார்க்குறத விட ஸ்பேஸில் ஒரு டெலஸ்கோப்பை வச்சு அங்கே ஏதாச்சும் இருள் சூழ்ந்து அந்த எல்லாமே ஒரு பிளாக்காக இருக்கக்கூடிய அந்த இடத்த ரொம்ப நேரமாக நீண்ட நேரமாக அப்சர்வ் பண்ணி தொடர்ந்து அந்த ஒரு சின்ன இடத்தையே நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்குற ஒரு விஷயத்தை தான் டீப் ஃபீல்டு அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதுக்கு ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் முதல் தடவையாக இந்த மாதிரி ஒரு டீப் ஃபீல்டு அப்சர்வேஷனை பண்ணதுனால தான் இந்த இமேஜுக்கும்
வெப்ஸ் ஃபர்ஸ்ட் டீப் ஃபீல்ட் அப்படின்னு பேர் கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி ஹபிள் டெலஸ்கோப்பும் இதே மாதிரி டீப் அப்சர்வேஷனை பண்ணியிருக்கு. பட் ஹபிள் டெலஸ்கோப் டீப் ஃபீல்ட் பண்ணதை விட ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் டீப் ஃபீல்ட் பண்ணி எடுத்த இந்த புகைப்படம் மிகவும் தெளிவானது. அதே நேரத்தில் அதை விட பவர்ஃபுல்லான ஒரு இமேஜ் அவுட்புட்டாக நம்மளுக்கு கிடைச்சிது. ஹபிளை விட இது ஏன் பவர்ஃபுல்லானது, ரொம்ப தெளிவானது அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இந்த டீப் ஃபீல்ட் பண்ணுறதுக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா 12.5 மணி நேரம் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணி தான் இந்த அவுட்புட்டே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது ஹபிள் டெலஸ்கோப் பல வாரங்கள் டைம் எடுத்து அப்சர்வ் பண்ணி கிடைச்ச இமேஜுக்கு சமமானது. அப்போ நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள், அது பல வாரங்கள் எடுத்துக்கிட்டு அப்சர்வ் பண்ணி அந்த டீப் ஃபீல்ட் இமேஜை நம்மளுக்கு ஹபிள் கொடுத்துச்சு. ஆனால் இது சில மணி நேரங்கள்லேயே அதை விட ரொம்ப கிளியரான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்கு ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். ஸோ இதனால தான் சொன்னேன், ரொம்ப பவர்ஃபுல்லானது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்த அவுட்புட் அப்படிங்கிறது. இந்த இமேஜில் இருக்கக்கூடிய கேலக்சிகளை கொஞ்சம் உத்து கவனிச்சு பாருங்களேன். அதில் சில கேலக்சிகள் ஆர் ஷேப்பில் இருக்கும். அது ஏன் அந்த ஷேப்பில் அந்த வடிவத்தில் இருக்கு அப்படின்னா, இதற்கான காரணம் கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த SMACS 0723 அப்படிங்கிற இந்த கேலக்சி கிளஸ்டர் அதிக மாஸ் கொண்டதாக இருக்குது. அதனால் இது ஸ்பேஸ் டைமே வளைக்குது. ஸோ அப்படி வளைக்கும் போது அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கேலக்சிகளுடைய அந்த லைட் அப்படிங்கிறது ஸ்ட்ரெச் ஆகி வளைஞ்சு தான் நம்ம கண்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த ஆர்ட் ஷேப்பில் நம்மளுக்கு அந்த கேலக்சிகள் சிலது தெரியறதுக்கான காரணமாக இருக்குது. இதை தான் கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு சயின்டிஸ்டுங்க அழைப்பாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. இவ்வளோ தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கேலக்சிகளை எப்படி ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பார்த்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியே பல பேருக்கு இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் ஹபிள் டெலஸ்கோப் மாதிரி நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இல்லை, ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு சொல்கிறதுக்கு மிக முக்கியமான ரீசனே அது விசிபிள் லைட்டில் இருக்கக்கூடிய அந்த வேவ் லென்த்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்காது. அதுக்கு பதிலாக வேவ் லென்த்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் ஒளிகளை ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பால் பார்க்க முடியும். ஹபிளால் அந்த மாதிரி இன்ஃப்ராரெட் ஒளிகளை பார்க்க முடியாது. ஸோ இதுதான் ஹபிளுக்கும் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். இதன் காரணமாக ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸி அதோடைய லைட்டை வெளிப்படுத்தும் போது அந்த லைட்டில் இருக்கக்கூடிய வேவ் லென்த்துகள் அப்படிங்கிறது ரெட் ஷிஃப்ட் அண்ட் ப்ளூ ஷிஃப்ட் இந்த மாதிரி மாறும். அதாவது ரொம்ப தூரத்தில் இருந்துச்சுன்னா ரெட் ஷிஃப்டாக மாறும், பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்ஸினா ப்ளூ ஷிஃப்ட் ஆகும். அதனால் தொலைவில் இருக்கக்கூடிய கேலக்சிகள் அப்படிங்கிறது ரெட் ஷிஃப்டாக மாறி அதுக்கப்புறம் அது இன்ஃப்ராரெட் ஒளியாக மாறும். ஸோ அந்த இன்ஃப்ராரெட் ஒளியை ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் கேப்சர் பண்ணி தான் அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத அது நம்மளுக்கு தெளிவாக ஒரு புகைப்படமாக எடுத்து அனுப்பும், அப்சர்வ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ரொம்ப நீண்ட நேரமாக அப்சர்வ் பண்ணி அழகான புகைப்படங்களை நம்ம பூமிக்கு டேட்டாஸாக அனுப்பி வைக்குது. இந்த வெப்ஸ் ஃபர்ஸ்ட் டீப் ஃபீல்ட் அப்படிங்கிற இந்த இமேஜ் மூலமாக சயின்டிஸ்ட்டுங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு அப்படின்ட்டு இன்றைக்கி நம்மளால் ஒரு தோராயமாக ஒரு தியரியாக தான் சொல்ல முடியும். அதே நேரத்தில் இந்த யூனிவர்ஸில் எத்தனை கேலக்சிகள் இருக்கும், எத்தனை கிரகங்கள் இருக்கும், நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் கணக்கே பண்ண முடியாது. ஏன்னா யூனிவர்ஸையே நம்மளால் எவ்வளோ பெருசு, இது எவ்வளோ இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் என்னெல்லாம் இருக்கும், எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கரெக்டாக சொல்லிட முடியுமா என்ன? ஆனால் இருந்தாலும் இந்த இமேஜ் மூலமாக சயின்டிஸ்ட்டுக்கு சொல்கிறது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நம்ம இரவு வானத்தில் நம்மளுடைய சுண்டு விரல் எடுத்து ஒரு பர்டிகுலர் இடத்த மறைச்சோம் அப்படின்னா, நம்ம கை மறைச்சிருக்க அந்த சுண்டு விரல் மறைச்சி வச்சுருக்க அந்த ஒரு இடத்துல மட்டுமே மில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிகள் இருக்கலாம், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நட்சத்திரங்கள், கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே நம்ம சுண்டு விரலில் மறைச்சி வச்சுருக்க அந்த ஒரு இடத்துல இருக்கும், அந்த பாயிண்ட் பண்ணுற அந்த ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த யூனிவர்ஸ் எவ்வளோ பெருசுன்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்த இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய கேலக்சிகள் எல்லாமே பெருவெடிப்பு அப்படிங்கிற பிக் பேங் தியரி அடிப்படையில் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது உருவான டைமில் இருந்து சில மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் உருவான கேலக்சிகள் எல்லாம் தான் இந்த புகைப்படத்தில் கேப்சர் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இதனாலேயே ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்புக்கு ஒரு செல்ல பேர் அப்படிங்கிறது இருக்குது, அதுதான் டைம் மிஷன் அப்படிங்கிறது. இன்றைக்கி நம்ம கால பயணத்தை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எந்த டைம் மிஷனும் மனிதர்கள் உருவாக்கல, அதுக்கான டெக்னாலஜி நம்மகிட்ட கிடையாது. பட் ஆனால் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் நம்ம யூனிவர்ஸ் உருவான காலகட்டத்தில் இருந்து அதில் என்னென்ன விஷயங்களை சில மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் உருவான கேலக்சிகள், நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை கேலக்சியோட ஆரம்ப காலகட்டத்தோட தேடலை பயணித்து அதை கண்டுபிடிச்சிட்ருக்கு. அதனால தான் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை ஒரு டைம் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டை செல்லமாக கூப்பிடுறதுக்கும் ஒரு ரீசனாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஒரு இமேஜ் மட்டும் நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் கேப்சர் பண்ணல. இதே மாதிரி ஏகப்பட்ட விண்வெளி சார்ந்த நிறைய புகைப்படங்களை அனுப்பி நம்ம பூமிக்கு டேட்டாஸாக அனுப்பி வச்சிருக்கு. அது சம்மந்தமான சீக்ரெட்ஸை டீகோட் பண்ணி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா டெடிக்கேட்டாக நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்த புகைப்படங்களை பற்றின சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வேணும்னா இந்த வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய கமெண்டில் ஜேம்ஸ் வெப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா WST அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து
கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சி யூஸ் பண்ணுச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்கும். அதனால் என்னமா நீங்கள் கொடுக்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர். பை பாய்.